கணவன் இழந்தவுடனே அவங்க வந்து இதா இருக்கிற அந்த காலம் என்பது பொதுவாக 4 மாதம் 10 நாள். இந்த 4 மாதம் 10 நாள் என்பது கர்ப்பிணி தாய்மார்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு விதிவிலக்காக்கப்படும். கர்ப்பிணி தாய்மார்களுக்கு விதிவிலக்காக்கப்படும். அவங்களுக்கு எவ்வளவு காலம்? கணவன் மூத்தா போயிட்டாருண்டா உண்மையில மனைவி பாதிக்கப்பட்டிருக்கும். ஏன்னா வந்து கணவன் மூத்த குழந்தைக்கு எப்படி சாப்பாடு கொடுக்கறது, குழந்தைய படிப்பு செலவை யார் ஏற்றுக்கொள்றது, இப்படி பல விதமான ஒரு நெருடலான ஒரு சிக்கலான நிலையில் அந்த பொங்கல் இருக்கும். கணவன் மௌத்தா போனால் கவலையில் இருக்கிற பொங்கலுக்கு போய் இதா தனி வேலி அடைச்சி அவருடைய சவுண்டு வரக்கூடாது, அவரை யாருடைய முகம் பற்றக்கூடாதுன்னு வச்சிருக்கிறீங்களே, இது அநியாயம் இல்லையா, அட்டூழியம் இல்லையான்னு கேட்க மாட்டானா? கண்டிப்பாக கேட்பான். அவன் கேட்கும்போது நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? இன்றைய காலத்தில் பச்சை மூட நம்பிக்கை. அப்போ வந்து எந்த ஆம்பளைக்கு பற்றக்கூடாது. நான் கேட்குறேன், சரி உயிரோடு இருக்கிற பொழுதோ நீங்கள் அடுத்த ஆம்பளை வந்து பார்க்கக்கூடாதானே? ஆனால் மௌத்தா போனது பொருள் மட்டும் பார்க்கக்கூடாது. உயிரோடு இருக்கிற பொழுது பார்க்கக்கூடாதானே? தவறான நோக்கம், தப்பா நோக்கத்தில். மௌத்தா போன மட்டும்தானே பேணுதல். மௌத்தா போன மட்டும்தான் ஆம்பளை மாத்திரக்கூடாது, கண்டக்கூடாது, ஒளிச்சிக்கிறது, மறைஞ்சிக்கிறது. அது என்ன புதுசாக பேணுது? கணவனுக்குள்ள வந்து நீங்க பேணுதெல்லாம் இல்லாம நிறைய இடத்துல பாருங்க, வந்து இந்த பெண்களுடைய இந்த உரிமைகளை சிலாக்கள் கேட்டுக்கொள்ள மாட்டான். அந்த பொம்பளை வந்து மறு திருமணம் முடிக்க போறேன்னு சொன்னால் கூட அது தப்பாக பார்க்கக்கூடிய சமூகம், தவறாக பார்க்குற சமூகம். அப்ப காலம் முழுக்க வந்து கணவன் இல்லாம அப்படி இருக்கணும் இஸ்லாம் சொல்லுதா? அதுக்கான இரக்கம் இல்லை, பாசம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அஅமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, இன்றைய தினம் பெண்களுடைய மார்க்க சட்டத்தில் என்ற தலைப்பின் தொடரில் இன்றைய தினம் ஒரு கணவரை இழந்த பொழுது மனைவி வந்து தலாக் சொல்லுகிற இஸ்லாமிய நெறிமுறைகள், அதுபோன்று இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது கணவன் மனைவிக்கு இடையில் பிரிவினை வருகிற பொழுது அந்த மாதிரி நேரத்தில் வந்து அந்த பெண்ணுடைய அந்த இதா காலம் சம்பந்தமாக நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். இந்த தலைப்பு நம்ம சொல்லித்தரோம் என்றால், பரவலாக வந்து உங்கள் ஏரியாவில் உங்கள் பகுதியில் கணவனை இழந்த பொழுது குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றமாக நடைமுறைப்படுத்துகிற பொழுது உங்களால் இந்த தகவலை எடுத்துரைக்க வேண்டும். இது இஸ்லாமிய நெறிமுறை இல்லை, இஸ்லாம் நெறிமுறை இதுதான் என்று நீங்கள் எடுத்துரைக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த இடத்தில் இந்த தகவல் உங்களுக்கு சொல்லப்படுகிறது. அதில் முதலாவது, கணவனை இழந்துட்டாங்க. இழந்த உடனே வந்து அவங்க எவ்வளோ காலம் இதா இருக்கணும் என்று சொல்லுகிற பொழுது 2வது அத்தியாயம் 234வது வசனம், அதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்றால், வல்லதீன யுத்தவஃபௌன மின்கும் வயதரூன் அஸ்வாஜன் தரப்பஸ்ன பி அன்ஃபுஸிஹின்ன அர்பஅத அஷ்ஹுரும் வ அஷ்ரா. உங்களில் வந்து உங்களை விட்டுட்டு அந்த கணவர் மரணித்தால் அந்த மனைவியை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க வந்து காத்திருக்கின்ற அந்த காலம் வந்து மறுதினம் முடிக்காமல் காத்திருக்கிற காலம் வந்து 4 மாதம் 10 நாள் என்றால் சொல்லி காட்டுகிறான். ஃபைதா பலகுன் அஜலஹுன்ன, அந்த காலக்கெடு முடிஞ்ச உடனே ஃபலா ஜுனாஹ அலைக்கும் ஃபீமா ஃபால்ன ஃபீ அன்ஃபுஸிஹின்ன பில் மாரூஃப், அவர்கள் நல்ல முறையில் சிறந்த முறையில் அவர்கள் இன்னொரு மறு திருமணங்களை தேர்ந்தெடுப்பது அவர்கள் மீது குற்றமில்லை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ இதில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான் என்றால், கணவன் இழந்த உடனே அவங்க வந்து இதா இருக்கிற அந்த காலம் என்பது பொதுவாக 4 மாதம் 10 நாள். இது 4 மாதம் 10 நாள் என்பது கர்ப்பிணி தாய்மார்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு விதிவிலக்காக்கப்படும். கர்ப்பிணி தாய்மார்களுக்கு விதிவிலக்காக்கப்படும். அவங்களுக்கு எவ்வளோ காலம் என்று கேட்டால் 65வது அத்தியாயம் 4வது வசனம்,
அதில் அல்லாஹ் சொல்கிறான், வ உலாத்துல் அஹ்மாலி அஜலுஹுன்ன ஐயவான ஹம்லஹுன்ன. அந்த கற்பிணி தாய்மார்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்குரிய இத்தா காலம் வந்து குழந்தை பெருசு வைக்கும் வரைக்கும். இப்போ கணவன் மூத்தா போயிட்டாங்க, மூத்தா போய் வந்து அவங்களுக்கு குழந்தை உண்டாகி 2 மாதம் தாண்டா, அப்போ கிட்டத்தட்ட 10 மாதம் வரும் வரைக்கும் அவங்க வந்து இத்தாவில் இருக்கணும், அவங்களுக்கான சட்டம். அதே நேரத்தில் வந்து கணவன் மௌத்தா போய் வந்து ஒரு 10 நாளில் குழந்தை கிடைச்சிச்சு, அப்போ இதான் முடிச்சு. அவங்களுக்கு 4 மாதம் 10 நாள் கிடையாது, அது 10 நாள் இதான் முடிஞ்சிடும். அப்போ ஏற்கனவே சொல்லப்படுற சட்டம் வந்து பொதுவான சட்டம். அது வயசு போன கிழவியாக இருக்கலாம் அல்லது இளமையாக இருக்கலாம். இது பொதுவான விதி வந்து 4 மாதம் 10 நாள். குழந்தை உள்ளவர்களுக்கு வந்து சட்டம் தான், குழந்தை பிரசவிக்கிறவர்களுக்கு சட்டம் தான் வந்து அது குழந்தை எப்போ பிரசவிக்கிறாங்களோ அப்போ இதுதான் முடிஞ்சிடும். அப்போ இந்த 2 செய்தியை வச்சு நம்ம ஒரு செய்தியை புரிந்து கொள்ளலாம். என்ன புரிந்து கொள்ளலாம்னா, அல்லாஹ் தாலா இதன் ஊடாக அந்த குழந்தை இந்த நாளைக்கு மறுதிருமணம் முடிக்கிற நேரத்தில் அந்த குழந்தை யாருடைய குழந்தை சந்தேகம் வந்துடக்கூடாது. இப்போ வந்து கணவன் மௌத்தா போயிட்டார், மௌத்தா போய் என்ன செய்கிறீங்கன்னா அடுத்த மாதமே திருமணம் முடிச்சுட்டான் வச்சுக்கொள்ளுங்க. இப்போ வந்து அந்த குழந்தை வந்து உண்டாயுது. இப்போ நாளைக்கு வந்து அந்த குழந்தை உண்டாயின பிறகு என்ன நடக்குமாண்டா, இந்த குழந்தை ஏற்கனவே உள்ளவருக்கு உண்டாயின குழந்தையா அல்லது இப்போ எனக்கு குழந்தை உண்டாயினதான ஒரு சந்தேகம் வரும், ஒரு பிரச்சனை வரும். அந்த குழந்தை மீதே தப்பான கண்ணோட்டம் பதிவாகும். அப்போ அந்த குழந்தை பிரசவிக்கும் வரைக்குமே ஒரு மகிழ்ச்சி இருக்காது, சந்தோஷம் இருக்காது, அதையே நினச்சிட்டு இருப்பான். அப்போ இப்படியான ஒரு நிலை வருது. அதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் தாலா வந்து அந்த 4 மாதம் 10 நாள் வந்து இதா வச்சிருக்கிறான் என்ற ஒரு அறிவை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நேரடியாக சொல்லாலும் பெற்றுக்கொள்ளலாம். அப்போ எப்படி பெறலாம்டா, ஏன் அப்போ குழந்தை பிரசவித்த உடனே 4 மாதம் 10 நாள் வைக்கலாம் தானே? பிரசவித்த உடனே அவங்க 4 மாதம் 10 நாள் வச்சிருக்கலாம். அல்லாஹ் சொல்கிறான் முடிஞ்சிட்டு, பிரசவித்த உடனே முடிஞ்சிட்டுன்னு அல்லாஹ் ஏன் சொல்கிறான்? அப்போ இதில் ஏன் 4 மாதம் 10 நாள் சொல்கிறான்னு கேட்டால், பிரசவித்து 10 நாள் முடியுது, பிரசவித்து 20 நாள் முடியுது, பிரசவித்து 30 நாள் முடியுது, அல்லது 8 மாதத்தில் முடியுதுண்டா அவங்களுக்கு குழந்தை பெற்றோட சந்தேகமெல்லாம் எதுவும் தீர்ந்துடும், எல்லாம் முடிஞ்சிடும். அப்போ எனவே அப்போ அவங்களுக்கு இதா இல்லை என்று அதை சொல்கிறோம். அப்போ இதுலேருந்து நம்ம புரிகிற பாடம் என்ன தெரியுமா? அப்போ நாளைக்கு திருமண வாழ்க்கையில் வந்து மறுதிருமண வாழ்க்கையில் சரிச்சு வரக்கூடாது என்பதற்கு அல்லாஹ் சொல்லுகிற அழகான ஒரு சட்டம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அப்போ இன்னொரு கேள்வி வரும், இப்போ வயதானவர்கள் வந்து அப்போ குழந்தை கிடைக்க வாய்ப்பு இல்லை தானே? அப்படி நம்ம சொல்ல முடியாது. வயதானாக்கள் கூட இன்றைக்கி குழந்தை பெற்றெடுக்கிற ஒரு நிலைமை அங்கங்கே கேள்விப்படத்தும் செய்கிறோம். அது வந்து அதுக்காக அவங்க குழந்தை வந்து எங்களுக்கு என்ன இல்லை, எங்களுக்கு கிடைக்காது, எனவே எனக்கு இதா இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படி இருக்குமா இருந்தால் அதுக்கு தெளிவான செய்யணும், அதுக்கு ஆதாரம் வர வேண்டும். அதுக்கான இந்த ஆதாரம் இல்லை. அப்போ பொதுவாக எல்லாருமே இதா இருக்கணும், 4 மாதம் 10 நாள் எல்லாரும் இருக்கணும். ஆனால் குழந்தையை பிரசவிக்கிற அந்த அவங்களுக்கு மட்டும்தான் விதிவிலக்கு என்ற அடிப்படையை வந்து குர்ஆன் வந்து தெளிவாக சொல்லும். சரி, இப்போ இந்த இதா காலத்தில் இதா என்ற சொல், அரபுல இதா என்ற சொல் வந்து கவுண்ட் பண்ணுறது, கணக்கிடுன்னு அர்த்தம். இதாண்டா அத்தா எண்ணினான், கவுண்ட் பண்ணினான். இதாண்டா கவுண்ட் பண்ணுதல்னு அர்த்தம். உதாரணத்துக்கு இன்றைக்கு 10 நாள், 15 நாள், 20 நாள், 30 நாள், 40 நாள் வந்து கவுண்ட் பண்ணுறது. ஆனால் அந்த இதா காலத்துக்குள்ளே வந்து நடக்கிற அநியாயங்கள், அட்டூழியங்கள், இவையெல்லாம் நம்ம வந்து குறித்து பேச வேண்டியிருக்கிறது. என்னெல்லாம் நடக்குது தெரியுமா? கணவன் மௌத்தா போயிட்டாருண்டா உண்மையில் மனைவி பாதிக்கப்பட்டிருப்போம். ஏன்னா வந்து கணவன் மௌத்தா, குழந்தைக்கு எப்படி சாப்பாடு கொடுக்கறது, குழந்தைய படிப்பு செலவை யார் ஏற்றுக்கொள்வது, இப்படி பலவிதமான ஒரு நெருடலான ஒரு சிக்கலான நிலையில் அந்த பொம்பளை இருப்பான். அல்லாஹ் அவங்களுக்கு துணை செய்வான் என்பது வேறு. ஆனால் ஒரு கவலை, ஒரு அச்சம், இந்த மாதிரி நிலையில் என்ன நடக்குதுன்னா கவலைக்கு மேலால் கவலை ஏற்படுத்துகிற சில மூட நம்பிக்கை இருக்கிறது. அதில் ஒரு மூட நம்பிக்கை என்ன தெரியுமா? யாரோடையும் பேசக்கூடாது, அவங்களோட சவுண்ட் கூட வெளியே செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது என்று அந்த மாதிரி ஒரு நிலைமை. அது உண்மையில் அஜ்னபியத்தான ஆண்களோட தான் சவுண்ட் கேட்கக்கூடாதுண்டா அப்படி இல்லை. மகரமான உறவுகளுக்கு இடையில் கூட செய்யக்கூடாது, வந்து சவுண்ட் கேட்கக்கூடாது என்ற ஒரு நிலை. அண்மையில் ஒரு கணவன் மௌத்தா போயிட்டான்,
மௌத்தா போனால் அவங்களோட வந்து அந்த அவங்களுக்கு வந்து சின்னம்மா வந்து அந்த மகன் போகிறான், சின்னம்மா தேடி போகிறான். சின்னம்மா தேடி போனால் அந்த சின்னம்மா ஒழிச்சிடுறான், கணவன் மௌத்தா போயிட்டான். அப்போ சின்னம்மாவோட பேசக்கூடாது, இல்லை வரவானா பேசவானா, நீ வெளியேறீங்க, அந்த சவுண்டை கூட சொல்லாமல் மகளோட சொல்லி அனுப்புகிறான். இல்லை நீங்கள் உள்ளுக்கெல்லாம் அடுக்க வேணாம். அப்போ சின்னம்மா உறவு என்பது மகரமான உறவு. அந்த உறவுகளை கூட நீங்கள் செய்யக்கூடாது, பேசக்கூடாது, அந்த சவுண்ட் கேட்கக்கூடாதுன்னு சொன்னால் எவ்வளோ பாதிக்கப்படுவான், எவ்வளோ ஒரு குடும்பமே பேசக்கூடாது. இது வந்து அவங்ககிட்ட யாரை சொல்லி வைக்கிறான், அப்படி குடும்பத்துலேயும் பேசுகிறாங்க, உங்களோட சவுண்டை வந்து உயர்த்துறாங்க, வெளியே போயிடக்கூடாது, அப்போ வந்து ஒரு மூளைக்குள்ளே இருக்கணும், அந்த மாய வைத்திருக்கிறான். இது ஒரு பகுதி. இன்னொன்று, அந்த இதான் காலத்தில் வந்து என்ன செய்வான்னு கேட்டால், அந்த கற்பிணி தாய்மார்கள் அவங்க கூட அவங்க அங்கே போகக்கூடாது. ஏன் போகக்கூடாதுன்னு தெரியுமா? அதுக்குள்ளே ஆம்பளை பிள்ளை இருந்தா அப்போ என்ன செஞ்சிருவான்னு தெரியுமா? அவன் பார்த்துருவானே, அப்போ இதான் முறிஞ்சிரும். அப்போ ஒரு யாராவது ஆம்பளை வந்து தென்பட்டா, இப்போ பார்த்துவீங்கண்ணே, அவங்க இருக்கும்போது அந்த ரோட்டால் போக்கலை ஒரு ஆம்பளை பிள்ளையோட முகம் பட்ட உடனே இதான் முறிஞ்சிடும். அப்போ எண்ணி போவாங்க, 10, 15, 20, 30 நாள் எண்ணிட்டு போவாங்க. ஒரு 20 நாள் ஆக்குள்ள வந்து ஆம்பளை பிள்ளை முகம் தென்பட்ட உடனே இதான் முறிஞ்சி திருப்பி ஒன்று. அப்போ அதெல்லாம் உள்ளிக்கிற பாருங்க, யாரோட முகம் பற்றக்கூடாது, பட்டா நம்மளோட வாழ்க்கை முடிஞ்சு, திருப்பி கவுண்ட் பண்ணணும், திருப்பி என்னணும். அப்போ என்ன செய்வான்னு கேட்டால் அந்த வேலியை போட்டுவாங்க. வேலி போடுறதான் இதான் வேலி போடுவாங்க. ஏன் போடுறான் வேலி? அடுத்த ஆம்பளையோடைய முகம் பற்றக்கூடாது, அதுதான் இதான் வேலி போடுறது. அப்போ இது கொடுமை இல்லையா? இது மிக மகா கொடுமை. இந்த கொடுமையை மாற்று மதாக்கள் தெளிவாக விளங்கினார விமர்சனம் பண்ணுவான். என்னங்க இஸ்லாமியமாக இருக்கும், கணவன் மௌத்தா போனால் கவலையில் இருக்கிற பொம்பளைக்கு போய் இதா தனி வேலி அடைச்சி அவருடைய சவுண்டு வரக்கூடாது, அவரை யாருடைய முகம் பற்றக்கூடாதுன்னு வச்சிருக்கிறீங்களே, இது அநியாயம் இல்லையா, அட்டூழியம் இல்லையான்னு கேட்க மாட்டானா? கண்டிப்பாக கேட்பான். அவன் கேட்கும்போது நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லை, இது மூட நம்பிக்கையில் ஒரு கூட்டம் இருக்கிறது என்று நம்ம செஞ்சு தெளிவுபடுத்துவோம். அப்போ நீங்கள் தெளிவாக ஒன்று புரிய வேணும், கணவன் மௌத்தா போனால் இதா வேலி அடைக்கிற தப்பு, அடிக்கக்கூடாது. அது ரெண்டாவது, அந்த மனைவியை பொறுத்த வரைக்கும் சர்வசாதாரண விட்டுரும் வளமையாக என்ன செய்வாங்க சொல்லுங்க. அப்போ ஒரு கணவன் இருக்கும்போது என்ன செய்வாங்களோ அதுதான் செய்யணும். அதுக்கு சில அடிப்படை மாற்றம் இருக்கு, அதை சொல்லிடுறேன். என்னென்ன அடிப்படை மாற்றம் தெரியுமா? ஒன்று, அந்த பொம்பளை வந்து அலங்கரிக்கக்கூடாது, இதன் தடை. இதாக இருக்கிற காலத்தை அலங்கரிக்கக்கூடாது. ரெண்டாவது, சுருமாடுவான் அந்த கண்ணுக்கு, வாசனை திரைவியங்கள் கமகமகம்னு வாசனை திரையும் பூசுவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு கணவன் இருக்கிற பொழுது செய்ய வேண்டிய வேலை தானே, கணவனுக்கு செய்ய வேண்டிய வேலை. அப்போ இதுதான் வந்து தடையை தவிர, இதை தவிர வேற எதுவும் தடை இல்லை. வேற என்ன தடை? அதை ஒன்று சொல்கிறோம். இது வந்து புகாரியில் 313 ஹதீஸ்ல வருது. என்ன வருதுன்னு கேட்டால், லா நக்கு தஹிலு வலா நத்த தையபு வலா நல்ப சௌபன் மஸ்பூகன். நாங்கள் வந்து சுருமாடக்கூடாது என்றும், வாசனை தெரிவி கமகமன் வாசனை தெரிவி பூசக்கூடாது என்றும், அலங்கரிக்கப்பட்ட ஆடை அணியக்கூடாது என்றும் நாங்கள் தடுக்கப்பட்டோம் என்று உம்மு அத்தியா சொல்லக்கூடிய பெண்மணி சொல்கிறான். இது வந்து புகார்லேருந்து செய்தி பதிவு செய்யப்படும். அப்போ இவ்வளோ தான் தடை. சரி, இன்னும் மேலதிகமாக என்ன தடைக்குன்னு கேட்டால், வலா ஜுனாஹ அலைக்கும் ஃபீமா அர்ரல் தும்பிஹி மின் ஹித்பத்தி நிசா. அந்த திருமண பேச்சுவார்த்தைன்னு கேட்டால், அவரிடத்தில் சாடமாடையாக பேசலாம். சாடமாடையாக டிரெக்டாக உங்களுக்கு வந்து அவருக்கு இடையில் திருமணமிக்கு இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ஓகே அப்படி கேட்கக்கூடாது. ஆனால் எப்படி சாடமாடையாக எப்படி பேசலாம் தெரியுமா? உங்களை மாய் ஒரு பொண்ணை தான் இன்னார் தேடிக்கொண்டிருக்கிறாரு, உங்களுடைய பண்பு உங்களுடைய இயல்பான குணங்கள் எல்லாமே அவருக்கு நல்லா பிடிக்கும், உங்களை மாய் உங்கள்கிட்ட என்னென்ன பண்புக்கு அதை மாய் குணமுள்ள ஒரு ஆம்பளையை தான் வந்து பொம்பளையை தான் அவர் தேடிக்கொண்டிருக்கிறார் என்று இப்படி சொல்லலாம். மறைமுகமாக சரி பதிய வைக்கிறது அது தப்பு கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் அல்ல சொல்கிறான் வந்து, நீங்கள் நேரடியாக வலா தஸீம் ஒக்குதத்து நிக்கா, நேரடியான திருமண பேச்சுவார்த்தை செஞ்சிடக்கூடாது. நேரடியான திருமண பேச்சுவார்த்தை செஞ்சிடக்கூடாது. அப்போ திருமண பேச்சுவார்த்தை செய்யக்கூடாது, இது ஒன்று விதி தடை. இரண்டாவது, சுருமா அடிக்கக்கூடாது. மூணாவது, வாசனத்தின கமகமனு பூசுறது, அலங்கரிக்கிற ஆடைகளை. இதை தவிர வேறு என்ன தடை? வேறு ஏதாவது தடை செஞ்சாங்களா? அல்லாடத்தும் தடை செய்யுது. அப்போ என்ன செய்யலாம்னு கேட்டால், மற்றபடி வளமையாக நிகழ்வு தான். வளமையாக
வளமையான ஒரு பொம்பளை வந்து என்ன செய்வான்னு கேட்டால் கடைக்கு போவாங்க, வளமையாக வந்து ஆஃபீஸுக்கு போவாங்க, வளமையாக வந்து இன்னொரு குடும்பத்தார் போய் கதைக்க போவாங்க, அல்லது மார்க்க பயான் கேட்பதற்கான இப்படி வருவீங்க. அப்போ இந்த மாதிரி காரியங்கள் அந்த பெண்மணி செய்யலாமா? தாராளமாக செய்யலாம், தடை கிடையாது. வெளியே வரும்போது 1000 பேர் வந்து பார்ப்பான். அது உயிரோடு இருக்கிற பொழுது பார்க்க தானே செய்கிறான். கணவன் உயிரோடு இருக்கும்போது பார்க்க தானே செய்கிறான். உயிரோடு இருக்கும்போது பார்க்க செய்த தப்பாக நான் சொல்லுவேன். நாங்கள் இப்போ நீங்கள் ரோட்டால் போகிறீங்க, அப்போ 4 பேர் பார்ப்பான், 5 பேர் பார்க்க தான் செய்வான். அதுக்காக வேண்டி அவன் உயிரோடு இருக்கும்போது தப்பாது, அவன் பார்த்தா அவனுக்கு குற்றம் வேறு. அதுக்காக வேண்டி தப்பு கிடையாது, போகிற பொம்பளை தப்பு கிடையாது. அப்போ எனவே நீங்கள் அப்போ எப்படி உற்றார் உறவுகள் எல்லா இடத்திலும் போய் பேசுறது கதைக்கிறது எதுவும் தடை கிடையாது. அலங்கரிக்கும் கணவனுக்கு நம்ம எப்படி அலங்காரம் செய்வோம் அந்த மாதிரி செஞ்சு கொண்டு ஜோடனை செஞ்சு கொண்டு தான் போக்கு. அது வெளியே போக்கில் தடை தான், நம்ம படிச்சிட்டுமே. அப்போ வந்து சாதாரண ஒரு அபாயாவோட போயிட்டு வரலாம், குடும்பத்துக்கு போயிட்டு வரலாம், நானா தம்பிகிட்ட போயிட்டு வரலாம், மாமிகிட்ட போயிட்டு வரலாம், உறவுகிட்ட போயிட்டு வரலாம். அப்போ வந்து இப்படி போனதுனால இதான் முடிஞ்சிடும் அப்படி சொல்ல முடியுமா? அப்படி சொல்லக்கூடாது. ஏன் தெரியுமா? அந்த பொம்பளை நீ விடணும். அப்போ தான் மனசில் வந்து போவா. மாமிகிட்ட போனால் மாமி பேசுகிற கதைக்கிறது என்ன மகள் இன்னும் யோசிக்க வேணாம், எது அல்லாஹ்வுத்தாலா நல்லவன் வச்சிருக்கிறான், இது இதோட சிறந்த வாழ்க்கை உனக்கு தருவான் என்று அவங்க சில நல்ல வார்த்தைகளை கேட்கும்போது மனசுக்கு அப்படியாக குளிரும், அது கவலை கொஞ்சம் போகும். கணவனோடு வாழ்ந்த அந்த அதிகமான சிந்தனைகள் கொஞ்சம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். அதுபோன்று இப்படி தொடர்ந்து போக 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 அப்போ கவலைகள் குறையும். அப்போ இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் வந்து கவலைக்கு மேலால் ஏற்படுத்துகிற கொள்கை அல்ல. இதுக்கு எடுத்துக்காட்ட ஒரு ஹதீஸை உங்களுக்கு ஆதாரம் பாட்டுங்க. என்ன ஹதீஸ்னா, முஸ்லீமில் 2168 இலக்கமாக ஒரு ஹதீஸ் வருது. அந்த ஹதீஸ் என்ன வருதுன்றா, உம்மு சலமாவுடைய கணவர் வந்து அபு சலமா, அவர் மூத்தா போயிட்டார். மூத்தா போன ரசூலா நோக்கி அந்த பொம்பளை ஓடி வரான். வரும்போது வீதியால் வரக்கில் எத்தனை ஆம்பளை பார்க்க தானே செய்வான், பார்ப்பான். ரசூலாட போய் சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே என் கணவர் மூத்தாயிட்டார், கது மாத். அப்போ ரசூலா என்ன சொல்கிறாங்க, கூலி நீங்கள் சொல்லுங்க, அல்லாஹ் மக்ஃபிர்லி வலஹு, எனது பாவத்தையும் அப்படின்னா அந்த பொம்பளுடைய பாவத்தையும் கணவருடைய பாவத்தையும் மன்னிக்கட்டும், வஅதிபினி மின்ஹு உக்பா ஹசனா, இதை விட சிறந்தது அல்லாஹ் தரட்டும்னு நீங்கள் அல்லாஹ்வுடைய பிரார்த்தனை செய்யுங்கன்னு சொன்னாங்களே தவிர, உம்மு சலமாவே ரோட்டால் வந்திருக்கிறீங்க, உங்களோட இதான் முறிஞ்சிருமே, நீ எப்படி வெளியே வருவீங்க, ஆம்பளையில் பார்வை கொள்ள மாட்டாங்களா? நானும் அன்னி ஆம்பளை தான், ரசூலா அன்னி ஆம்பளை, நான் அவங்கள பார்த்துருக்கிறேனே, அவன் நீங்கள் தவறு செஞ்சிருக்கேன்னு கண்டிச்சாங்களா? கண்டிக்கல. ரசூலா என்ன சொல்லி கொடுக்குறாங்க? மன்னிப்பு கேளுங்க, உன் கணவருக்கு அவன் மன்னிப்பு கேளுங்க, இதை விட சிறந்ததை நீங்கள் அல்லாஹ்விட்ட கேளுங்கன்னு தானே சொன்னாங்க. அப்போ எவ்வளோ அழகான வழிகாட்டல். அது தப்பாக இருக்குமா தவறாக இருக்குமா ரசூலுல்லாஹ் எச்சரித்திருக்க மாட்டார்களா? இதை விட வேறு ஆதாரம் தேவையா? அப்போ எனவே இஸ்லாமிய மார்க்கம் எவ்வளோ அழகான வழிகாட்டுது பாருங்கள். வரலாற்றில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உம்மு சலமா துவா கேட்டாங்க தானே, இதை விட சிறந்ததை தாண்டு கேட்டாங்க தானே. ஆனால் உம்மு சலமா தான் ரசூலுல்லாஹ்வை என்ன செய்வாங்க, திருமணம் முடிப்பாங்க. அப்போ அந்த பொம்பளை உம்மு சலமா வந்து ரசூலை திருமணம் முடிப்பாங்க. அபூ சலமா வந்து சிறந்த கணவர் தான். அதை விட சிறந்த கணவர் யாரை கொடுத்தான்? ரசூலா கொடுத்தான். அப்போ ரசூல் அந்த நேரத்தில் கூட எதை கேட்க சொல்கிறாங்க? மறு திருமணத்துக்கான ஒரு ஏற்பாடு கூட செஞ்சு கொடுக்குறான் பாருங்க, அதை கேளுங்க, சிறந்ததை கேளுங்க. அப்போ திருமணத்தை மையப்படுத்த ரசூலை கேட்க சொல்கிறாங்க. அப்போ இப்படி யாரை நம்மகிட்ட சொன்னான்? ஒரு இப்படி இந்த மாதிரி வந்து சொன்னானே யோசிக்க வேணாம், இதை விட சிறந்த கணவர் அல்லாஹ் அவங்களுக்கு தருவான்னு சொன்னான். இப்போ தான் கணவர் மூத்தா போய்க்கிறான், பேச்சை பாருங்க, வேறு திருமணத்தை பற்றி பேசுகிறான் என்று கேவலமாக பேச மாட்டாங்க, அசிங்கமாக பேச மாட்டாங்க. ரசூல் அதை தான் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த குடும்ப வாழ்க்கையில் வந்து திருமண வாழ்க்கையில் தனியாக அந்த பொம்பளை இருக்க முடியாது, அவள் துணையோடு தான் வாழணும். அப்போ துணையோடு தான் வாழணும்னா அதை சொல்லிக் கொடுக்க, இதை விட சிறந்தது கேளு மகள். அவங்க கேட்குறாங்க, சிறந்த கணவர் ரசூலுல்லாஹ் கணவராக மாறுறாங்கண்டா அப்போ இதுலேருந்து எவ்வளோ சட்டம் வைக்கிறது? கொண்டு வந்து வெளியே இறங்கி வரும்போது பல பேர் பார்க்க செய்வாங்க, இதுதான் முறியல்ல, அதை ரசூலை தடுக்கல. அப்போ எனவே வீட்டில் ஒரு கணவன் மூத்தா போயிட்டாண்டா ஒரு பெண்மணி சொந்த குடும்பத்துக்கு போகிறது என்ன தப்பு? கடைக்கு போகிறது என்ன தவறு? பயான் நிகழ்ச்சி போகிறது என்ன தவறு? ஆஃபீஸுக்கு வேலை போகிறது என்ன தவறு? அப்போ இஸ்லாம் சொன்ன நெறிமுறையோடு போன சரிதானே. அலங்கரிக்கப்பட்டது, சுருமா இட்டுக்கொண்டு கமகமகமனு வாசனை திரவியங்களை பூசிக்கொண்டு இல்லாமல் வளமையான பெண்களை எப்படி இருப்பாங்க, பயானுக்கு வரும்போது எப்படி வருவாங்க, அந்த முறைப்படி போகிறது என்ன தப்பிக்கிறது?
எந்த தப்பும் கிடையாது. அப்பானா இன்றைய காலத்தில் பச்சை மூட நம்பிக்கை. அப்போ எந்த ஆம்பளைக்கும் பற்றக்கூடாது. நான் கேட்குறேன், சரி உயிரோடு இருக்கிற பொழுதோ நீங்கள் அடுத்த ஆம்பளை பார்க்கக்கூடாதானே? ஆனால் மௌத்தா போனது பொருள் மட்டும் பார்க்கக்கூடாது. உயிரோடு இருக்கிற பொழுதும் பார்க்கக்கூடாதானே? தவறான தப்பான நோக்கத்தில் மௌத்தா போன மட்டும்தானே பேணுதல். மௌத்தா போன மட்டும்தான் ஆம்பளை மாத்திரக்கூடாது, கண்டுறக்கூடாது, ஒளிச்சிக்கிறது, மறைஞ்சிக்கிறது. அது என்ன புதுசாக பேணுதல்? கணவனுக்குள்ள நீங்கள் பேணுதெல்லாம் இல்லாமல் இருப்பீங்களா? கணவன் மௌத்தா போன பிறகு பேணுதல் ஆகிடுவீங்களா? ஒருத்தர் இன்னொரு ஆம்பளையோட ஒரு கடையில் போய் வாங்குறது அது பேணுதல் குறைவில்லை, அர்த்தம் இல்லை, அது தப்பு கிடையாது. அது கடையில் போய் பொருளை வாங்குகிறோம், அந்த பொம்பளை பேணுதல் அர்த்தம் அர்த்தம் அப்படி கிடையாது, தப்பு இல்லையே. ஒரு பொருளை வாங்கலாம், கடைக்கு போகலாம். ஒரு டீச்சர் ஆம்பளைக்கு ஒரு ஸ்கூலில் போய் படித்து கொடுப்பாங்க, அது தப்பு கிடையாது. இஸ்லாத்தில் தப்பு என்ன? தப்பான தவறான நோக்கத்தில் அணுகிறது, பேசுறது, கதைக்கிறது, குழஞ்சி பேசுறது, இதுதான் தடை. அது இல்லாமல் எதுவுமே தடை கிடையாது. அப்போ இவங்க என்ன தடை போடுறாங்க? எந்த பேணுதலை உருவாக்குறாங்க? கணவன் மௌத்தா போன பிறகு ஒரு வித்தியாசமான பேணுதல் உருவாக்க பார்க்குறான். யாரையும் பார்க்கக்கூடாது, எவரையும் பார்க்கக்கூடாது என்ற உருவாக்குறாங்களே. அப்போ எனவே இது அந்த பெண்களை கொடுமைப்படுத்துவது, பெண்களை அநியாயப்படுத்துவது, அட்டூழியப்படுத்துவது, இதை தவிர்க்கணும். நீங்கள் உங்கள் குடும்பத்தில் யாரா மௌத்தா போன இதா வேலி போட நீங்கள் முதல்ல தடுக்கணும். நீங்கள் ஒரு வேலையும் போடக்கூடாது. ஏன் வேலி போடுறீங்க? சர்வ சாதாரண உங்களை போல இருக்க விடுங்க. நீங்கள் வளமையாக அந்த வீட்டில் எப்படி இருப்பா அப்படி தான் இருப்பான். கணவனுக்கு இருக்கிற முறையை தவிர்த்து இருப்பாங்க. யாருமே இந்த வேலை எந்த வேலையும் போடக்கூடாது. வீட்டுக்கு குடும்பம் வந்துடட்டும், கோத்திரம் வரட்டும், யார் போகிறாங்க போகட்டும், தப்பு கிடையாது. ஆனால் இது மாதிரி என்ன செய்யக்கூடாது, நடத்தக்கூடாது என்று நம்ம என்ன செய்ய வேண்டும்? அதில் நீங்கள் தெளிவாக எடுத்துரைக்கணும், எடுத்து கூறணும். இது லைவில் யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்க அதில் தெளிவாக இருக்கணும். உங்கள் குடும்பத்தில் இந்த அநியாயம் நடக்கிறவ தட்டி கேட்கணும், அது குரல் கொடுக்கணும், அது இல்லாமாக்கணும். இப்படி இலங்கை முழுக்க ஒவ்வொருத்தரும் பெண்கள் முன் வந்துட்டாங்கன்னா அப்போ இந்த கொடுமையை காலப்போக்கில் ஒழிச்சு காட்டிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, சரி இன்னொரு விஷயம், இப்போ அந்த பெண் மறு திருமணம் ஒரு 4 மாதம் 10 நாள் தாண்டிச்சு. அதுக்கு பிறகு என்ன செய்யறான்னு கேட்டால், நிறைய இடத்துல பாருங்கள் இந்த பெண்களுடைய இந்த உரிமைகளை சிலாக்கள் கேட்டுக்கொள்ள மாட்டான். அந்த பொம்பளை மறு திருமணம் முடிக்க போகிறேன்னு சொன்னால் கூட அது தப்பாக பார்க்குற சமூகம், தவறாக பார்க்குற சமூகம். அப்போ காலம் முழுக்க கணவன் இல்லாமல் அப்படி இருக்கணும் இஸ்லாம் சொல்லுதா? அப்போ அது இன்னும் கொடுமையா? அப்போ கணவன் இழந்துட்டாங்கன்னா கணவன் போயிட்டாரு, அப்போ ஒரு மனைவி போனால் கணவன் இன்னொரு திருமணம் முடிக்க மாட்டாரா? அப்போ அது முடிப்பார் தானே. அப்போ முடிச்சா என்பதற்காக வேண்டி இறக்கம் இல்லை. அவங்க என்னங்க இறக்கம்? மனைவி மௌத்தாயிட்டு திருப்பி செஞ்சுட்டாங்க, இன்னொரு திருமணம் அப்படி சொல்லலுமா? அப்படி இல்லையே. அவள் ஒவ்வொருத்தருக்கு அடுத்த கட்டமாக இஸ்லாத்தில் அனுமதி வழங்கியிருக்கிறது. அதுக்கான இறக்கம் இல்லை, பாசம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அப்போ எனவே ஒரு கணவன் மனைவி மௌத்தா போனால் எப்படி திருமணம் முடிக்கிறாரோ அதுபோன்று கணவன் மௌத்தா போனால் மனைவியும் திருமணம் முடிக்கலாது. அதையும் சமூகம் தப்பாக பார்க்குறாங்க, தவறாக பார்க்குறாங்க. கண்டிப்பாக அது திருமணம் முடிக்கணும், அடுத்த கட்டத்துக்கு போகணும். அதில் யாரும் மறக்கக்கூடாது. உலகம் பேசிட்டு போகட்டும், ஊருக்குலாம் தப்பாக பேசிட்டோம், பிரச்சனை இல்லை. அதே பெண்மணி தப்பான வழிக்கு போகிறது 1000 பேர் கேவலமாக பேசுவாங்க, அசிங்கமாக பேசுவாங்க. சட்டப்படி திருமணம் முடித்து வாழ்ந்தா அது என்ன தவறு, என்ன தப்பு? அப்போ தப்பாக போகலாம், தவறாக போகலாம், அது ஒன்றும் இல்லை. அப்போ எது இஸ்லாத்துக்கு தான் அதுக்கு வழிமுறை வச்சிருக்கிறது. அது குறித்து அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க. எப்படி சொல்கிறான் தெரியுமா? ஃபபலகுன் அஜலஹுன்னு, அந்த இத்தாவுடைய காலம் நிறைவடைஞ்ச உடனே ஃபலா தஅதுஹுன்ன அயங்கிஹன அஸ்வாஜஹுன்ன இதா தராது பைனஹும் பில் மாரூஃப், அவங்களுக்கு பிடித்தமான முறையான முறையில் அவங்க திருமணம் முடிச்சு கொள்வதை யாரும் தடுக்க வேணாம். அல்ல சொல்கிறான், தடுக்கக்கூடாது. இது யாருக்கு எச்சரிக்கைதா? தாலிக யூஆது பிஹி மன்கான யுமினு பில்லாஹ் வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வையும் மறுமையினால் நம்பிக்கை கொள்கிற சமூகத்துக்கு இது உபதேசம். தாலிக அஸ்காலக்கும், இதுதான் உங்களுக்கு தூய்மையானது, அவர்களுக்கும் பரிசுத்தமானதுன்னு சொல்லி காட்டுகிறான். யாரும் தடுக்கக்கூடாது சொல்லி காட்டுறான். அப்போ எனவே அப்போ நபிகள் காலத்தில் பார்த்தீங்கன்னா உம்மு சலமா திருமணம் முடித்தாங்க. கணவர்மார்கள் மௌத்தா போன உடனே அதுக்கான காலங்கள் வரையறை முடிஞ்ச உடனே மறு திருமணத்துக்கு போனாங்க. மறு திருமணத்துக்கு போகிறது என்ன, அதுக்காக கணவன் மீது இறக்கமற்ற அர்த்தம் கிடையாது. அவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் கணவனுக்கு என்ன செஞ்சாங்க, பணி செஞ்சாங்க, அவங்களுக்கு பின்னால் எல்லா உதவியும் செய்யாங்க. இப்போ அவங்க மௌத்தா போயிட்டாங்க, இன்னொரு திருமணம் முடிப்பதனால புள்ள குட்டியை பார்க்க வேண்டிய நிலைமை இருக்கிறது. அப்போ தனியாக இருக்கிற போது 1000 தப்பு பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது.
அதையெல்லாம் தவிர்ப்பதற்காக வேண்டி அப்போ இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், அவங்க மறு திருமணம்னு போனாங்கடா அதை யாருமே குறை சொல்லக்கூடாதுன்னு சொல்லுங்கிற அழகான அற்புதமான மார்க்கம் பார்த்தீங்களா. அப்போ எனவே இந்த அற்புதமான ஒரு மார்க்கத்தில் தான் சிலாக்களுடைய சில நடவடிக்கைகள், கேவலமான நடவடிக்கைகள், இன்றைக்கு இஸ்லாத்தையே கொச்சைப்படுத்துகிற அளவுக்கு, இஸ்லாத்தையே கேவலப்படுத்துகிற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது என்பதை முதல் பகுதியாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அறிஞ்சு கொள்ள வேண்டும். சரி, அடுத்தது இது இத்தாவுடைய சம்பந்தப்பட்ட விஷயம், கணவன் மொத்த பணம். அடுத்த பகுதி என்னென்னு கேட்டால், இப்போ உயிரோடு இருக்கிற பொழுது அப்போ தலாக்கு நடக்கும் தானே, அது எப்படி நடக்கிறது? உதாரணத்துக்கு ஒரு மனைவிக்கு கணவன் பிடிக்கல, யதார்த்தமான சில காரணங்கள் இருப்பதனால பிடிக்கல வச்சுக்கொள்ளுங்க. அந்த மனைவிக்கு உரிமை இருக்கிறது, எனக்கு கணவன் தேவையில்லை என்று அதுக்கு பொறுப்பாளர்கிட்ட போய் தகவலை சொல்லணும். எனக்கு கணவன் தேவையில்லைன்னா உடனே போகிறதில்ல, பொறுப்பாளர்கிட்ட சொல்லணும், இப்படி தான் எனக்கு பிடிக்கல, நான் விலகிக்கொள்ள போகிறேன் என்று சொன்ன உடனே மனைவி பிரிஞ்சிருவாங்க. அதுக்கு சொல்கிற ஹுலான்னு சொல்கிறது, மனைவி பிரியறதுக்கு சொல்கிற ஹுலா. அதுபோல் கணவனுக்கு மனைவி பிடிக்கல, அவங்க இப்படி தான் அவங்களும் பொறுப்பாளர் சொல்லுவாங்க, இப்படி தான் எனக்கு மனைவியை பிடிக்கல, இன்னென்ன காரணம் சரியாக இருக்கணும். அதுக்கு இஸ்லாம் என்ன சொல்லுவோம்னு கேட்டால், ஒரே அடியாக அந்த பெண்களை உதாரணத்துக்கு கணவனுக்கு மனைவி பிடிக்கல வைங்கண்ணே, பிடிக்கல என்பதற்கான ஒரே அடியாக தலாக்குக்கு போகக்கூடாது. அதுக்கு இஸ்லாம் சில வரையறைய நெறிமுறைகளை வச்சிருக்கும், அந்த வரையறை கடைபிடிக்கணும். அதில் முதலாவது வரையறை என்ன தெரியுமா, ஃபயதுஹுன்ன, உபதேசம் பண்ணணும் மனைவி இடத்துல. இப்படித்தான் நீ இந்த மாதிரி காரியங்களை செய்கிறா, இது குடும்ப வாழ்க்கை கஷ்டமாக இருக்கிறது, நீ என்னட்ட கேட்காமலாம் அடிக்கடி வெளியே போயிட்டு வாரா, என்னட்ட அனுமதி கேட்குறா இல்லை, உங்களோட குடும்பத்துக்கு போகிறனால நான் தடை செய்யலை, நீ என்னட்ட கொஞ்சம் ஒரு வார்த்தை சொல்ல, நான் தானே வீட்டு நிர்வகிக்கிறவன், ஏன் நீ என்னட்ட அனுமதி கேட்காம போகிறான்னு என்ன தவறு செய்கிறாளோ அதை உபதேசம் பண்ணணும், முதலாவது செய்யணுமா. ரெண்டாவது என்ன செய்யணும் தெரியுமா, வஹ்ஜுரூஹுன்ன ஃபில் மதாஜி, சொல்லி பார்க்குறோம், உபதேசம் பண்ணி பார்க்குறோம், அந்த பெண் கேட்குறமா இல்லை, பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை வந்து கொண்டிருக்கிறது. இரண்டாவது கட்டமாக படுக்கரையை விட்டு கொஞ்சம் விலகிரிக்கணும். ரெண்டாவது மூணாவது சொல்லுவது வதுரிபூஹுன்ன, அப்போ காயம் வராத அளவுக்கு நீங்கள் அடிங்க சொல்லுகிறது. பெண்ணுக்கு மனைவிக்கு முதல் ஒவ்வொரு கட்டமாக சொல்லுது. ஒன்று உபதேசம் பண்ணி பாருங்கள், அது முடியாத கட்டத்தில் என்ன செய்யுங்கன்னு கேட்டால், நீங்கள் படுக்கரையை விட்டு கொஞ்சம் விலகிறீங்க, அதுவும் முடியாத கட்டத்தில் நீங்கள் காயம் வராத அளவுக்கு நீங்கள் தண்டிங்க. அதுவும் இதெல்லாம் என்ன சொல்லியும் நடைமுறைப்படுத்தியும் முடியலையா, இப்போ அதுக்கு பிறகு என்ன செய்யணும்னு கேட்டால், அந்த இவர் சொல்லணும், கணவன் போய் சொல்லணும், இப்படி தாங்க இவ்வளோ செய்து பார்த்து முடியலை, அப்போ இது அந்த குடும்ப ரீதியாக நீங்கள் பேசி தீர்த்து பாருங்கள். அப்போ அதுக்கு பெண் தரப்பில் ஒருத்தர் வரணும், ஆண் தரப்பில் ஒருத்தர் வரணும். அல்ல சொல்கிறான் வைன் ஹிஃப்து ஷிகாக்க பைனிஹிமா. இப்போ நீங்கள் பயப்படுறீங்க, இது இன்னும் மேலும் மேலும் பிளவு ஏற்படும்னு பயப்படுறீங்க. அப்போ ஃபபாது ஹக்கம மின்னாகலி ஹக்கம மின்னாகலிஹா, அந்த கணவன் தரப்பிலேருந்து ஒரு நீதியான நேர்மையான தீர்ப்பு சொல்லக்கூடிய ஒருத்தரும், பெண் தரப்பிலேருந்து நீதியாக நேர்மையான தீர்ப்பு சொல்லக்கூடிய ஒருத்தரையும் கொண்டு அப்போ ரெண்டு பேருக்கு இடையில் வச்சு கொண்டு கேட்பாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்கள், மாப்பிள்ளைக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்கள், நீங்கள் ஏன் மனைவி வெறுக்கிறீங்க காரணம் சொல்லுங்கள். அப்போ உண்மையில் அந்த காரணங்களாக இருந்தால் சொல்லுவான், புரிய வைப்பான். எங்கள் குடும்பம் பிரியறதால் குழந்தை குட்டி தான் பாதிக்கப்படுது, குழந்தை குட்டி கடைசியில் வாப்பாவோட உமாவுடைய நேரடியான அந்த இறக்க பாசம் இல்லாமல் தவிர்த்து கொள்கிறது, இதனால் உளரீதியான பாதிப்பு வந்துடும், இதெல்லாம் பிரச்சனை பிரியறதுக்கான பிரச்சனையா, இதை விட்டு கொடுத்து போங்கண்ணே. கணவனி சொல்லுவான், விட்டு கொடுத்து போங்கண்ணே, உங்களுக்கு இதெல்லாம் ஏன் பெரிய பிரச்சனையை பார்க்குறீங்க, அப்போ உங்களுக்கு ஒரு 2 குழந்தைக்கு 3 குழந்தைக்கு 1 குழந்தை இருக்கிறது, அப்போ அதை யோசிக்க மாட்டீங்களா என்று அழகான அறிவுரையை சொல்லி அவங்க சேர்த்து வைப்பதற்கான வழிமுறை செய்யணும். அப்படியான ஆக்களை தான் தேர்வு செய்யணும். குடும்பத்தில் ஒருத்தன் சரிவராக பிரிச்சிடுவேன் அப்படியான ஒருத்தன் அவனை எடுக்கக்கூடாது. நீதியான நேர்மையான ஒருத்தனை கொண்டு வந்து தான் அங்கே தீர்ப்பு நடத்தணும். அப்போ அல்ல சொல்கிறேன் பாருங்கள், இங்கே ரீதா இஸ்லாகன், இவங்க 2 பேரும் விரும்பிட்டாங்கண்டா, இந்த சமாதானத்தை விரும்பிட்டாங்கண்டா, அவங்களுக்கு இடையில் அல்ல ஒத்துமை இன்னும் ஏற்படுத்துவான், பலத்தை ஏற்படுத்துவானால சொல்லி காட்டுறான். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் 4வது அத்தியாயம் 34-35 வசனம் பார்க்க முடியும். ஒரு கணவன் மனைவியை தலாக் சொல்ல முன்னால் இன்னென்ன அறிவுரைகளை பேணணும்னு சொல்லக்கூடிய அழகான செய்திகள். சரி, இந்த அறிவுரை பண்ணி பார்த்திக்கிறோம். ஆனால் 2 குடும்ப அங்கத்தவர்கள் பேசி பார்த்தாங்க, ஆனால் சரி வரல. இப்போ தான் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், அப்போ நீங்கள் என்ன செய்யுங்கன்னு கேட்டால், இப்போ மனைவியை தலாக் சொல்லுது.
மனைவியை தலாக்குன்னு எப்படி சொல்கிறது? அது பொறுப்பாளர் சொல்கிறது இப்படி தான், எனக்கு மனைவி வந்து எனக்கு வாழ முடியலை, நான் தலாக்கை சொல்லிடுறேன், தலாக் சொல்லணும். அவன் தலாக் சொன்ன உடனே இப்போ வந்து அந்த மனைவி என்ன செய்யக்கூடாது தெரியுமா? வீட்டை விட்டு வெளியிடக்கூடாது. இப்போ தலாக் வந்து சொன்னால் 3 மாதவிடாய் காலம் வந்து இத்தரிக்கணும். ஒரு கணவன் மனைவி தலாக் சொல்லிட்டாரு, அந்த 3 மாதவிடாய் காலம் இத்தரிக்கணும். அந்த இத்தரிக்கிற அந்த காலம் தான் எங்கே இருக்கும் தெரியுமா? கணவனுடைய வீட்டில் தான் இருக்கணும். கணவனுடைய வீட்டில் இருக்கணும். இப்போ கணவனுடைய வீட்டில் இருக்கிற பொழுது ஏன் அப்படி வச்சுக்க தெரியுமா இஸ்லாம்? இப்போ வந்து ஒரு மாதம் போகும், 1.5 மாதம் போகும். அப்போ நான் வந்து யோசிப்பார், நான் தேவையில்லாமல் நான் தலாக் சொல்லிட்டேனே. அவர் வந்து அவரே உணர்வார் தப்பெல்லாம். அவள் உடுப்பு கழுவுற பிரச்சனை அல்லது வேறு பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் வந்து பார்க்குற பொழுதோ இல்லை, இது நான் தேவையில்லாமல் தலாக் சொல்லிட்டேன், இது வந்து இதெல்லாம் பேசி தீர்த்து கொள்ளலாம். நம்ம அவ இல்லாமல் நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் பாரு. வீட்டுக்குள்ளே இருந்து கொண்டே அவ தலாக் சொன்னதுனால வந்து அவ முகத்தை பார்க்குறது, நேரடியாக பேச முடியாத நிலைமை, பேச மாட்டாங்களே, தலாக் சொல்லிட்டாங்களே, பேச மாட்டாங்களே. வீட்டுக்குள்ளே பேசாமல் இருக்கும்போது எவ்வளோ கவலை ஏற்படுத்தும். ஒரு 10 நாள் 15 நாள் போக்கில் பெண்ணுடைய அருமை செல்லுங்க விளங்க வாய்ப்பு இருக்கிறது. இப்போ என்ன செய்வான் தெரியுமா? அப்படி விளங்க வாய்ப்பு இருந்தால், இப்போ சரி என்ன நான் வந்து தலாக் சொன்னேன், ஆனால் வந்து அதை வந்து வாபஸ் பெறுறேன், நான் வந்து உன்னை திருப்பி சேர்ந்து வாழ்கிறேன்னு சொன்னால் ஓகே. ஆனால் ஒரு தலாக்கு முடிஞ்சிட்டு இப்போ சேர்ந்து வாழலாம். ஆனால் சேர்ந்து வாழலாம், மறு திருமணம் தானே, அது முடிக்க தேவையில்லை. மறு திருமணம் அதை நான் என்ன விளங்கப்படுத்துகிறேன்? 3 மாதவிடாய் காலத்துக்குள் சேர்ந்து கொண்டாங்கண்டா எந்த ஒரு திருமண பேச்சுவார்த்தை இல்லாமல் அந்த பெண்ணோட வாழலாம். சொந்த மனைவி நான் தலாக் சொல்லிட்டு 3 மாதவிடாய் காலத்துக்குள்ளே சேர்ந்து கொண்டா எந்த மனைவிக்கு திருமண மகரை கொடுத்து திருமணம் முடிச்சு சேர தேவையில்லை. ஆனால் அந்த 3 மாதவிடாய் காலம் தாண்டுது. இப்போ இதுக்கு பிறகு அந்த கணவன் மனைவி அந்தஸ்தை இழந்துருவான். இப்போ அந்த கணவர் அந்த மனைவியோட சேரலாம். எப்போ சேரலாம் தெரியுமா? திரும்ப அந்த மனைவிக்கு மகர் கொடுக்கணும், திரும்ப அந்த மனைவிக்கு வந்து சாக்கியால் நியமித்து சட்டப்படி திரும்ப சேரலாம். அப்போ என்ன, 3 மாதவிடாய் காலத்துக்குள் சேர்ந்து கொண்டா இந்த பிரச்சனை வராது. இல்லாடி என்ன நடக்கும் தெரியுமா? திரும்ப மகரை கொடுத்து, அப்போ ஏற்கனவே மகர் கொடுத்து இப்போ அதெல்லாம் செல்லுபடியாது, திரும்ப மகர் கொடுக்கணும். திரும்ப மகரை கொடுத்து சாக்கியால் வச்சு ஒரு கல்யாணமும் நடத்தணும். திரும்ப கல்யாணம் யார்? சொந்த ஒய்ஃபுக்கு தான் நடத்தும். ஆனால் ஒய்ஃபை அந்தஸ்து இழந்துருவாங்க தலாக் சொன்னதுனால. அந்த ஒய்ஃபுக்கு நடத்தி திருமணம் நடத்தி வாழ்கிறாங்க. இப்போ நடத்தி வாழுகிற நேரத்தில் இப்போவும் திரும்பவும் ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது. அதே பிரச்சனை திருப்பி ஸ்டார்ட். இப்போ என்ன செய்கிறது? இப்போ வந்து நிறைய பிரச்சனைகளை ஏற்கனவே சொன்ன மாதிரி தீர்த்து பார்க்குறாங்க, முடியலை. இப்போ திரும்பவும் தலாக் சொல்லிட்டார். ஏற்கனவே ஒரு தலாக் சொல்லிக்கிறாரு, சேர்ந்தோ 3 மாதவிடாய் காலத்து சேர்ந்தோ அல்லது 3 மாதம் சேர்ந்து 3 மாதம் தாண்டினாலும் அது ஒரு தலாக் முடிஞ்சிட்டு. நல்லா விளையும் கொள்ளுங்க. 3 மாதவிடாய் காலத்துக்குள்ளே சேர்றாங்க, ஆனால் சட்டப்படி திருமணம் முடிக்க தேவையில்லை. ஆனால் ஒரு தலாக் முடிஞ்சிருக்கிறது. திருப்பி என்ன செய்யறான்னு கேட்டால் திரும்பவும் தலாக் சொல்கிறான். தலாக் சொன்னால் திரும்ப 3 மாதவிடாய் காலம் அவங்களுக்கு அவகாசம் இருக்கிறான். அவங்க எங்கே இருக்கணும்? யாரை வீட்டில் இருக்கணும்? கணவன் வீட்டில் இருக்கணும். போகக்கூடாது. நல்லா சொல்கிறான், நீங்கள் வந்து கணவனை வீட்டை விட்டு நீங்கள் போகக்கூடாது, கணவன் வெளியேற்ற கூடாது. அஸ்கினூஹுன மின் ஹைது சக்கந்தும், நீ எங்கே வசிக்கிறீங்களோ வசிக்கிற அந்த வீட்டில் குடியமர்த்தணுமா. அப்போ யார்? ஒரு கணவன் எங்கே வசிக்க அங்கே வச்சிருக்கணும், அந்த வீட்டில் வச்சிருப்பார். எப்படி அற்புதமான சட்டத்தை பாருங்கள். அப்போ திரும்பவும் தலாக் சொல்கிறேன், 3 மாதவிடாய்க்கான அவங்களோட வீட்டில் இருப்பாங்க. இப்போ வந்து 3 மாதவிடாய் காலத்துக்குள்ளே சேர்ந்து கொண்டா ஓகே. இப்போ அவங்க என்ன செய்யலை, வந்து சேரலை, 3 மாதவிடாய் தாண்டிச்சு. இப்போ 2வது கட்டம் முடிய போகுது. இப்போ அதே மனைவியோடு சேர்ந்து வாழலாம். எப்போ? திருமணம் முடிக்கணும், திரும்ப மகர் கொடுக்கணும், திரும்ப 2 சாக்கியல் நியமிக்கணும், திரும்ப கல்யாணம் செஞ்சு வச்சு அந்த ஒய்ஃபோட சட்டப்படி திரும்ப வாழலாம். இப்போ சார் 2வது கட்டமும் முடிஞ்சிச்சு. இப்போ கட்டம் முடிஞ்ச பிறகு 3வது என்ன செய்கிறாங்க? சேர்றான். 2 கட்டம் முடிஞ்சு தானே சேர்றான். சேர்ந்தது பிறகு என்ன செய்கிறான்னு கேட்டால் இவங்க வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. திரும்பவும் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் தலாக் சொல்கிறாங்க. அப்போ 3 மாதம் இருக்கணும், 3 மாதவிடாய் காலம் அது தாண்டுகிறதுண்டா. இப்போது அந்த மனைவியோட இவங்க எந்த காரணத்துக்காக வேண்டியும் சட்டப்படி திருமணம் முடிச்சு வாழையில
அதுக்கு என்ன அல்லாஹ் சொல்ற குர்ஆன்ல பாருங்க, 2 கட்டம். அத்தலாக்கு மர்ரத்தான். தலாக் என்பது சேர்ந்து பிரி 2 கட்டம் தான். 3வது கட்டத்துக்கு பிறகு சேர முடியாது சொல்லிட்டான். ஃபைன் தல்லக்கஹா, 2 கட்டம் முடிஞ்சு 3ஆம் கட்டத்தில் நீங்கள் வந்து தலாக் சொல்லிட்டீங்களா, திரும்ப ஃபலா தஹில்லு லஹு மின் பஅது ஹத்தா தங்கிய ஜௌஜன் கைரா, அந்த பெண்மணி அந்த மனைவி இன்னொரு கணவரை திருமணம் முடிச்சு வாழ்ந்து அவங்களுக்கு இடையில பிரிவினை ஏற்பட்டு அவங்க ஏதோ தனியாக பிறகு அந்த ஒன்றும் தேவையில்லப்பா என்று அந்த பொம்பளை தனியை வீட்டில் இருக்கிறாங்க. இப்போ என்ன செய்யலாம்னு கேட்டால் அந்த பெண்ணோட சட்டப்படி திருமணம் முடிச்சு வாழலாமே தவிர அந்த பொம்பளை இன்னொரு திருமணம் முடிக்காம அவங்க வாழ்க்கைப்படாம இவர் அந்த பெண்ணை சேர்ந்து வாழ முடியாது என்று இறுதி கட்டம். அப்போ என்ன முடிவெடுக்கணும்? 3வது கட்டத்தில் தலாக் சொல்லும்போது கவனம் அறிக்கணும். நம்ம சொன்னோம்டா அந்த பொம்பளையை திரும்ப சேர்க்கலாம். இஸ்லாம் அந்த பொம்பளை வந்து இன்னொரு திருமணம் முடிச்சு தான் அவங்க நமக்கு உரித்தால் ஆகும். அது அந்த எந்த கணவர் அந்த விரும்ப மாட்டாங்க. ஆனால் அதுக்கு தான் இறுக்கமான சட்டம் வச்சு, நீ இந்த மாதிரி போயிடாத, போனீங்கன்னா இதை அனுபவிக்க தான் வேண்டி வரும். அவ இன்னொருத்தருக்கு வாழ்க்கப்பட்டு தான் திருப்பி நீ சேர வேண்டி வரும். அதுக்காக வேண்டி பொய்க்கு கல்யாணம் முடிக்கிறல்ல. ஒரு காலம் இருந்து எப்படி தெரியுமா, இப்போ வந்து என்ன செய்வான்னு கேட்டால் மறு திருமணம் முடிக்கணும் யார் 3ஆம் கட்டத்தில். இப்போ என்ன செய்வாங்கன்னு கேட்டால் இப்போ 2 பேருக்கு இடையில திருப்பி ஒரு விருப்பம் வந்துடும். இப்போ என்ன செய்யறது தெரியுமா, நீ என்ன செய்ய தெரியுமா, ஒரு வயசு போன கிழவனை திருமணம் முடிக்கிற மாதிரி சட்டம் பண்ணுற ஒரு சட்டம் ஒன்று பண்ணி அன்றைக்கு சும்மா ஒரு பொய்க்கு சமூகத்துக்கு காட்டுறாமா நாங்கள் திருமணம் வேற முடிச்சிட்டோம், அப்போ நெருங்கலாம் ஒரு இல்லை திருமணமெல்லாம் முடிச்சிட்டோம் என்று சமூகத்தை காட்டிட்டு இப்போ உடனே நீ சொல்கிறேன் உங்களை நான் புரிஞ்சு கொள்ளு. இவர் சொல்லுவார், இவர் செய்வான்னு கேட்டால் நீ வானாம், அல்ல இவர் சொல்லுவான் வந்து நீ வானாம், இப்படி சும்மா சொல்ல வைக்கிறது. சொல்ல வச்ச பிறகு இப்போ சமூகத்துக்கு என்ன திருமணம் முடிச்சுட்டாங்க தானே அதுவே சேர்ந்து வாழ்ற. இப்படி நடந்தி இப்படியெல்லாம் செய்யல. அவங்க சட்டப்படி திருமணம் முடித்து வாழக்களை பார்ப்பாங்க. ஒன்றும் ஏற்கனவே உள்ள கணவரை விட இது நல்லவர் முடிவெடுத்துட்டாங்கடா, தொடர்ந்து வாழ்வாங்க. சரி, வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அப்போ தான் நிறைய பிரச்சனைகள் வருவது, வாழ முடிய நிலைமை வருது. அப்போ தான் யோசிக்கிறாகா, ஏற்கனவே உள்ள கணவர் எப்படி கணவர் தெரியும், அன்பான கணவர். நம்ம இந்த கணவரை ஒப்பிட்டு பார்த்து அவர் எப்படிப்பட்ட மனுஷன், நம்ம தேவையில்லாத பிரச்சனை ஏற்படுத்தினதான் இந்த விலைக்கு வந்தீங்கன்னு சொல்லி இப்போ அவங்க என்ன செய்யறான்னு கேட்டா, சரி இவ தலாக் சொல்லிட்டான், தலாக் சொல்லி வீட்டரிக்கிறார். இப்போ அவர் என்ன செய்யறான்னு கேட்டால் இப்போ என்ன செய்யுது, கொஞ்சம் காலம் வீட்டில் இருக்கும்போது இவர் நினைக்கிறாரு, சரியப்பா நம்ம வந்து இவ தூது அனுப்புகிறான், இப்படி நான் வந்து எனக்கு விருப்பம், நான் வந்து தப்பு நடந்துட்டு நீங்கள் என்னோட சேர்ந்து வாழுங்க அப்படி ஏதாவது தூது செய்து அனுப்பினா அல்லது இவரே விரும்பினா அப்போ வாழலாம். அப்போ சட்டப்படி திருமணம் முடிச்சு கொண்டு வாழலாம். இதுதான் தலாக்குக்குரிய அடிப்படை. இதை வந்து எப்போ நடைமுறைப்படுத்தலாம் தெரியுமா, இப்போ நான் வந்து பொம்பளை வீட்டில் இருக்கிறவங்க சீதனம் எடுத்துக்கிறேன், சீதனம் எடுத்து பொம்பளை வீட்டில் இருக்கிறேன், இருந்து கொண்டு பொம்பளை தலாக் சொல்கிறேன். இப்போ அந்த பொம்பளை வீட்டில் இருந்து கொண்டு இதை நடைமுறைப்படுத்தலுமா, என்ன சொல்லுவா தெரியுமா, தலாக்கு சொல்லிவிட்டு நம்ம வீட்டில் நீங்கள் இருக்கிறீங்கண்ணே வெளியிரு மோளை வெட்டக்காரங்க சொல்லுவாங்களா இல்லையா, சொல்லுவான். தலாக்குன்னு சொல்லிட்டீங்க நம்ம வீட்டில் அப்படி நடைமுறைப்படுத்த முடியாத சிக்கல் வந்துடும். இது எப்போ நடைமுறைப்படுத்தலாம்டா, ஒரு கணவன் கூலி வீட்டில் இருந்து கொண்டு செய்யலாம், சொந்த வீட்டில் இருந்து கொண்டு செய்யலாம், பொம்பளை வீட்டில் இருந்து கொண்டு அதை நடைமுறைப்படுத்த அது சாத்தியப்படாது. சமூகம் பார்க்க அவருக்கே வெக்கமாக இருக்குமே, தலாக்கு சொல்லிவிட்டு பொம்பளை வீட்டில் அங்கே ஈக்கிறாருமே, அவர் சமூகம் ஒரு கேவலமாக பார்க்கும். அப்போ அதை வந்து நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு சிக்கல் செஞ்சும் ஏற்பட்டுருவோம். அப்போ இதெல்லாம் நாங்கள் படிக்கிற பொழுது எங்களுக்கு என்ன புரியுது, என்ன விளங்குது, நல்லா விளங்கி கொள்ளுங்க. இஸ்லாமிய மார்க்கத்தில் கணவன் மனைவி பிரிஞ்சு செல்லக்கூடாது. நீங்கள் காலகாலமாக சந்தோஷமாக வாழுங்க. பிரச்சனை என்பது மனைவியிடத்தில் இருக்கும். இயல்பில் சில குணங்கள் அப்படி தான் வச்சிருக்கிறான். பிரச்சனை இல்லாத இதை வந்து கனவமாக தெரிஞ்சுக்கொள்ளணும். பெண்ணை வந்து வளைந்த விழா எலும்பு படைக்கப்பட்டிருக்கேன். வளைந்த விழா எலும்போட என்ன அர்த்தம்னு கேட்டால் சில குறைகள் இருக்கும், ஒரே அடியாக நிமித்த போயிடக்கூடாது, அப்போ வாழ்க்கை நாசமாக போயிடும் என்று இஸ்லாம் வந்து ஆண்களுக்கு அறிவுரை சொல்லிக்கிறது. அதெல்லாம் புரிஞ்ச வந்து சரியாக வாழலாம். பெண்ணுடைய இயல்புகளை புரியாத வாழ முடியாது. அப்போ எனவே சில அடிப்படைகளை புரிந்து கொண்டு அதை கணவன் விட்டு கொடுத்தோ அல்லது மனைவி விட்டு கொடுத்தோ நம்ம பிள்ளைக்காக வேண்டி விட்டு கொடுத்தோ அந்த மாதிரி வந்து மகிழ்ச்சியான செய்யணும். ஒரு நாள் சண்டைக்கும், சண்டையே இல்லாத குடும்பம் இருக்கதான் செய்யும்.
அப்போ அந்த அடிப்படையில் அப்படியே மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டு போக வேண்டியதான். முடியாத ஒரு கட்டம் வார நேரத்தில் தான் இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு என் மனைவி வந்து தப்பான வழிக்கு போயிட்டா என்று உறுதிப்படுத்தப்பட்டனா அப்போ வாழ தேவையில்லை. அப்போ உடனே என்ன செய்யணும், அப்போ எனக்கு இந்த பெண்மணி தேவையில்லை என்ற ஒரு நிலைமை முடிவெடுக்க வேற விஷயம். அது இல்லாமல் மற்ற பண்புகளை பொறுத்த வரைக்கும் அதை வச்சு யோசிச்சு போகக்கூடாது. அதில் எல்லார்ட்டும் ஒரு பெண்ணிடத்தில் இல்லாத ஒரு குறை இன்னொரு பெண்ணிடத்தில் வேற குறையும், அவட்ட வேற குறைக்கும். எல்லா பெண்ணிடத்தில் ஏதாவது குறை இருக்க தான் செய்யும். குறை இருக்கிறத வச்சு நீ டிவோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா 1000 பெண்ணை முடிச்சாலும் 1000 பெண்ணுக்கு குறை இருக்க செய்யும். ஒரு பெண்ணோடைய வாழ முடிய ஆயிரும். இந்த பெண்ணிடத்தில் ஒரு குறை வந்து முடிச்சு சரி இந்த பெண்ணை பிடிக்கல தானே இன்னொரு பெண்ணை முடிக்கிறீங்க, அவட வேற அது முடிக்கல அவ இன்னொரு பெண், இப்படி போக வேண்டியதான். அப்போ ஏன்னா இயல்பில் குறை இருக்கும், அதை நல்ல பண்பதிக்கும் பெண்ணிடத்தில் அதை கொஞ்சம் சமாளித்து கொண்டு குடும்ப வாழ்க்கையை மகிழ்ச்சி அடைஞ்சு கொண்டு போகணும்னு இஸ்லாம் சொல்லுது. அப்போ எனவே அப்போ தலாக்கு சட்டத்தை இறுக்கமாக ஏன் வச்சுக்கன்னு கேட்டால் அது வந்து காரணமே அது குடும்ப வாழ்க்கையில் வந்து மகிழ்ச்சியாக சந்தோஷமாக பிரிவினை எல்லாம் வாழுங்க என்பதற்கு இஸ்லாம் வந்து சொல்லுகிற சட்டம். அப்போ இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 3 மாத விடாய்க்கெல்லாம் காத்திரிக்க சொல்லுகிற அந்த வசனம் வந்து 2வது அத்தியாயம் 228 வசனம். தலாக் என்பது 2 கட்டம் தான், அது 2வது அத்தியாயம் 229 வசனம். அதுபோன்று வந்து 2 கட்டம் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த பொம்பளை இன்னொரு திருமணம் முடிச்சா தான் என்ன செய்யலாம், வாழலாம் என்று சொல்லுகிற வசனம் வந்து 2வது அத்தியாயம் 230 வசனம். தொடர்ந்து பார்க்கலாம் நீங்கள் 228, 29, 30 பார்த்தீங்கன்னா 3 என்ன செஞ்சலாம் நீங்கள் தெளிவாக வந்து அறிஞ்சு கொள்ளலாம். இது வந்து தலாக்குக்குரிய சில அடிப்படையான சட்டத்தை நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்க. சரி, அடுத்தது வந்து இப்போ வந்து சில தவறான சட்டங்கள் இருக்கிறது. தவறான சட்டங்கள்டா நான் சொன்ன சட்டம் தான் அடிப்படையான சட்டம். இப்போ ஒருத்தர் வந்து ஒரு பொம்பளை பார்த்து தலாக்குன்னு சொல்கிறான். இப்படி தலாக்கு மூணு தலாக்குடைய அடிப்படையான அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு பெண்ணை பார்த்து தலாக்குன்னு 1000 தடவை சொன்னாலும் 10,000 தடவை சொன்னாலும் 1,00,00,000 தடவை சொன்னாலும் அது ஒரு தலாக் தான். தலாக் என்பது சேர்ந்து பிரியுது. இப்போ தலாக் சொல்லிட்டோம், அதுக்கு 3 மாத விடாய் காத்திருப்பு இருக்கிறது, பிரிஞ்சிட்டாங்க, அவள் பிரிஞ்சிட்டு என்ன செய்யறது, திரும்ப வந்து சேர்றாங்க, இப்படி வாருது. ஒரேடியாக தலாக்குண்டா 3 கட்டமையை பிரிஞ்சுட்டா சொறைய கூட அப்படி தான். சில இடங்களில் 3 தலாக் சொல்கிறேன்ப்பா, இப்போ திருமணம் வாழையிலாதப்பா, அதை பொம்பளை இன்னொரு திருமணம் முடிக்கலாம்ப்பா, அப்படி என்ன செய்யலாம், தப்பான சட்டம் இருக்கிறது. தப்பான கருத்து சில ஆலிம்களால் முன்வைக்கப்பட்டிருக்கு. அப்படி கிடையாது. நீங்கள் தலாக்குன்னு 1000 தடவை சொன்னாலும் அது ஒரு தலாக் தான். அதுக்கு ஆதாரம் தெளிவாக வருது. முஸ்லீமில் 2696 ஹதீஸ் வருது. எப்படி வருதுன்னு கேட்டால் 3 தடவை தலாக் சொல்வது அது தலாக்கும் வாஹிதா, அது ஒரு தலாக் தான் என்று சொன்ன செய்தி வந்து இது வந்து தெளிவாக முஸ்லீமில் வருது. அப்போ எனவே தலாக் என்பது பிரிஞ்சு சேர்ந்த அடிப்படை என்பது புரிந்து கொள்ளணும். அடுத்தது சரி, இப்போ நீங்கள் கணவன் வந்து மனைவி தலாக் சொல்லிட்டான். தலாக் சொல்லிட்டு என்ன செய்கிறாருண்டா ஒரு கட்டம் தான் முடிஞ்சிக்கு. 3 மாத விடாய்க்கெல்லாம் காத்திருப்பு நடந்துக்கு 3 மாத விடாய் காலத்தோடு சேரலை. இப்போ வந்து மனைவி அவனோட வீட்டுக்கு போயிட்டான். ஆனால் வீட்டுக்கு போயிட்டு கணவன் என்ன செய்யலான்னு கேட்டால் வெளிநாட்டு போயிட்டார். வெளிநாட்டு போய் ஒரு 5 வருஷமோ 7 வருஷம் இருந்துவிட்டு திருப்பி வரார், திரும்பி நாட்டுக்கு திரும்புகிறார். இப்போது 5 வருஷம் ஆகிட்டு என்பதற்கான அதே மனைவியோடு சேர்ந்து வாழலாம்னா வாழலாம். ஏன் வாழலாம் தெரியுமா? ஒரு தலாக் தான் நடந்தி, வெளிநாட்டு போயிட்டார், 3 கட்டம் நடக்கல. இப்போ சட்டப்படி திருமணம் முடித்து வாழலாம். அப்போ இந்த மாதிரி சட்டங்கள் நடைமுறைப்படுத்துகிறாங்களா யோசிச்சு பாரு. எங்கே இருக்க அப்படி தலாக் சொல்லி போட்டு வெளிநாட்டுக்கு போனால் ஒரு 5 வருஷம் இருந்தால் 5 வருஷம் ஆகிட்டப்பா, 5 வருஷம்ல எத்தனை வருஷம் போனால் அது பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு எத்தனை தலாக் நடந்தி? ஒரே ஒரு தலாக்கு தான் நடந்தீங்க. ஒரே ஒரு தலாக்கு நடந்தால் அது 5 வருஷம் பிரிவு வைக்கலாம், 6 வருஷம் பிரிவு வைக்கலாம், பிரச்சனை கிடையாது. எனவே அப்போ திரும்ப சேரலாமன் அதே மனைவியோட சேர்ந்து வாழலாம். அந்த மாதிரி இன்னொரு திருமணம் முடிக்க அப்படிலாம் கிடையாது. சட்டப்படி மகர் கொடுத்து திரும்ப சேர்ந்து வாழலாம் என்ற அந்த அடிப்படையை நம்ம புரிந்து கொள்ளணும். சரி, இது வந்து கணவன் சொல்கிற தலாக். இது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா மனைவியை பொறுத்த வரைக்கும் வந்து கணவனை பிடிக்கல, அதுக்கு உண்மையான சில காரணங்கள் இருக்குது. இல்லற வாழ்க்கைக்கு பொருத்தம் இல்லை, அப்படி காரணம் இருக்கும். அந்த மாதிரி காரணங்களாக இருந்தால் என்ன செய்வான்னு கேட்டால் இது வந்து அங்கே பொருத்தமான ஒருத்தர் இருப்பார் தானே, ஒருத்தர் இருப்பார் வந்து என்ன பிரச்சனைன்னு கேட்பார். என்ன ஏன் வந்து கணவன் வானன்னு சொல்கிறீங்க, காரணம் சொல்கிறீங்க. இந்த காரணங்கள் சொன்னால் அதுக்கு பிரிவு தான் முடிவு, அதை பிரித்து விட்டுரும். ஏன்னா அவங்க நபிகள் நாய் காலத்தில் வந்து
சாபித் பின் கைஸு மனைவி. அந்த மனைவி என்ன செய்கிறான்னு கேட்டால், அல்லாஹ்வின் தூதரே, இவருடைய வாழ்க்கையில் வந்து நல்ல குணம் உள்ளவர், அதை நான் குறை சொல்ல மாட்டேன், ஆனால் இவரோடு வந்து நான் தப்பான வழிக்கு போயிடுவேன், நிராகரிப்பு போயிடுவேன்னு சொல்கிறான், மறைமுகமாக சொல்கிறான். அப்போ வந்து குடும்ப வாழ்க்கைக்கு பொருத்தம் இல்லாதவர் என்ற மறைமுகமான கருத்தை பதிய வைக்கிறான். பதிய வச்ச உடனே ரசூலை சொல்கிறான், என் சரியப்பா, நீங்கள் வந்து என்ன மகரை பெற்றீங்க? நான் வந்து ஒரு தோட்டத்தை மகரை பெற்றேன். அப்போ அந்த தோட்டத்தை நீ வந்து திருப்பி கொடுக்கலுமா? அவன் கொடுக்குறேன். அப்போ நீ கொடுத்துட்டு என்ன செய்யணும்னு கேட்டால், நீ வந்து பிரிஞ்சுக்கோ என்று சொல்கிறான். அப்போ வந்து ரசூலை பிரித்து விட்றான். அப்போ இதில் சட்டம் என்ன தெரியுமா? ஒரு கணவன் மனைவியை தலாக் சொல்லி நீங்கள் தங்க குவியலை மகர் கொடுத்தாலும் திரும்ப கேட்கக்கூடாது, திரும்ப கேட்கவே கூடாது. அதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு 100 பவுன் தந்திருக்கிறார், ஆனால் கணவன் வந்து தலாக் சொல்கிறாரு. தலாக் சொல்லிட்டாருண்டா, மனைவிட்டு 100 பவுன் தந்தேனே, அதில் 50 பவுன் தாங்க அப்படிலாம் கேட்கல, ஒன்றும் கேட்கல, கணவன் சொன்னான். இப்போ மனைவி வந்து கணவனை தலாக் சொல்லி ஒரு 50 பவுன் தந்தார் கணவர், நீங்கள் தலாக் சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் 50 பவுன் திரும்ப கொடுக்கணும், 50 பவுனையும் செய்யணும், நீங்கள் திரும்ப கொடுக்கணும். அப்போ வந்து மனைவி தலாக் சொன்னால், குலா எடுத்தால் மகர் திரும்ப கொடுக்கணும். கணவன் மனைவியை வந்து தலாக் சொன்னால் எதையுமே மனைவி கொடுக்க தேவையில்லை என்று இஸ்லாம் சட்டம் வச்சுக்க. அது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா, நபிகள் நாயக காலத்தில் வந்து இந்த ஒரு நபித்தோழர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், முகீஸ் அவரோட மனைவி வந்து பரீரா சொல்கிற கணவன் எனக்கு வானான்னு சொல்கிறான். ஆனால் இந்த மனுஷன் வந்து அப்பாய் மனுஷன் போல் அவர் வந்து காபத்துல்லா வளைச்சி இவருக்கு பின்னால் சுற்றி அழுகிறான். யார்? முகீஸ் அழுகிறார். ரசூலை பார்த்து பரிதாபத்தில் சொல்கிறாங்க, பரீரா என்ன சேர்ந்து வாழ இப்படி சொல்லி பார்க்குறான். அதுக்கு வந்து அதுக்கு அந்த பொம்பளை கேட்குறா பாருங்க, இது வந்து அல்லாஹ்வுடைய கட்டளையா அல்லது நீங்கள் ஏதாவது நன்மைக்கு சொல்கிறீங்களா அப்படி கேட்குறான். அல்லாஹ்வுடைய கட்டளை இல்லை, நான் உன்னோட பரிந்துரை செய்கிறேன், ஆனால் அஷ்பவ் நான் பரிந்துரை பண்ணுறேன், அப்போ லா ஹாஜத்தலி அப்படின்னு எனக்கு தேவையில்லை. இந்த செய்தி புகாரில் 5283 இலக்கம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ என்ன அர்த்தம்? ஒரு மனைவிக்கு பிடிக்கலாட்டி அப்போ இஸ்லாத்தில் உரிமை இருக்கிறது. உரிமை ஆண்களுக்கு கொடுக்குற உரிமை மாதிரியே பெண்களுக்கும் இஸ்லாம் உரிமை கொடுத்துருக்கிறது. கணவன் வானாட்டி வேணாம், தக்க காரணங்கள் சொல்லப்படுமா இருந்தால் இல்லை சில காரணங்கள் இருக்கும். இப்போ ஒரு சில காரணங்கள் சொல்கிறான், இவர் வந்து என்ன செய்ய அடிக்கிறாரு காரணம் சொல்கிறான், ஏன்னா எதனால் வானா, அப்போ நம்ம என்ன பேசி தீர்க்கலாம். இங்கே வாங்க, நீங்கள் வந்து என்ன பிரச்சனை, ஏன் அடிக்கிறீங்க? அவள் வந்து உங்களுக்காக வேண்டி இவ்வளோ கஷ்டப்படுறான், உனக்கு ஒரு பிள்ளையை பெற்று தந்திருக்கிறா, அதோட கஷ்டத்தை வந்து சுமந்து கொள்ள இயலுமா? அப்போ வந்து நீங்கள் கை நீட்டுறீங்க என்று பேசி கதைச்சி இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடந்து கொள்ளக்கூடாது. மனைவிட்டு கேட்குறாங்க வந்து என்ன, நீங்கள் வந்து இவர் அடிக்க மாட்டேன்னு சொல்கிறாரு, இதுக்கு இப்போ அன்பாரிப்புன்னு சொல்கிறாரு, பாசமாரிப்புன்னு சொல்கிறாரு, சரி சொல்லி ஒத்துக்கொண்டு அப்போ பேச்சு முடிச்சிடலாம். இதெல்லாம் பேசி தீர்க்கிற விஷயம். ஆனால் பேசி தீர்க்க முடியாத விஷயம் இருக்குது தானே, அந்த சூட்டபிள் பொருத்தம் இல்லை, அதெல்லாம் தீர்க்க முடியாத பிரச்சனை. அது உண்மையான காரணத்தோட ஒப்பு வச்ச பொய்க்கு சொல்கிற காரணங்கள் இல்லாமல் உண்மையாகவே உளப்பூர்வமாக சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு தீர்வு வந்து பிரிவு தான் என்ற அடிப்படை புரியும். சரி, இப்போது ஏதோ ஒரு வகையில் ஏதோ காரணத்தை பிடிக்கல, அவர் சொல்கிற இல்லை எனக்கு வானா, துண்டா வானா, எனக்கு தேவையில்லை, நல்லா அடிச்சிக்கிறாரு, எனக்கு வந்து காயத்தை ஏற்படுத்தியிருக்கிறாரு, அந்த மாதிரி சொல்கிறாங்க, எனக்கு நான் ஒரு கணவர் வானா. இப்படி சொன்னதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு கேட்டால், இவன் வந்து பிரிஞ்சிருவா. பிரிஞ்சு போனால் அவங்க எவ்வளோ காலம் இதாக இருக்கணும்னா ஒரு மாத விடாய் காலம் இருக்கணும். ஒரு மாத விடாய் காலம் இதாக இருந்தால் அவன் முடிச்சு. இப்போது இன்னொரு கேள்வி வரும், சரி இந்த பொம்பளை வந்து அந்த இதால் முடிச்சுட்டான், முடிச்சதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு கேட்டால் ஒரு கட்டத்தில் வந்து யோசிக்கிறா, சரி நம்ம சேர்ந்து வாழ்ந்தா என்ன யோசிக்கிறான், சேர்ந்த வாழ்ந்தா என்ன, இப்போ சேரலாம்னா சேரலாம். இப்போ ஆண்களுக்கு மாதிரி தான் பெண்கள் தாலாக் சொன்ன குலா விட்டால் அவன் சேரக்கூட அப்படியெல்லாம் கிடையாது. பெண் வந்து வானான்னு சொல்லி டிவோர்ஸ் நடந்து அவங்க கொடுத்த மகரை திரும்ப ஒப்படைச்சிட்டாலும் கூட என்ன செய்யலாம், அப்போ வந்து நாளைக்கு என்ன செய்யலாம், வந்து அவன் மகரை திரும்ப கொடுத்து சட்டப்படி திருமணம் முடித்து திரும்ப வாழலாம். அது தப்பு கிடையாது. இதே மாதிரி எப்படி ஆண்களை பொறுத்த வரைக்கும் கட்டங்களை வச்சுக்கி, எப்படி கட்டம் வச்சுக்கி, 3ஆம் கட்டமாக மறு திருமணம் முடிக்கணும் என்று மனைவி. பெண்ணுக்கு அப்படி கிடையாது, இவர் இன்னொரு திருமணம் முடிக்கணுமா அப்படிலாம் இல்லை. இது கட்டம் இல்லை, எவ்வளோ காலம் என்ன செய்யலாம், எத்தனை நடக்கலாம். அந்த டிவோர்ஸ் பிரிவு எவ்வளோ நடந்தாலும் கூட சேர்ந்து வாழ்ற தப்பு கிடையாது. ஏன்னா அந்த வரையறை ஆண் தலாக் சொன்னதான், பெண் வந்து இன்னொரு திருமணம் முடிக்கணும் என்ன விஷயம். ஆணுக்கு அப்படி வராது. ஆண் உயிரோடு இருக்கிற பொழுது இன்னொரு திருமணம் முடிக்கலுமே, மனைவி இருக்கும்போது கூட ஒரே நேரத்தில் 2 முடிக்கலாம், 3 முடிக்கலுமே, அந்த பிரச்சனை இல்லையே.
மனைவி பொறுத்த மனைவி தான் முடிக்க முடியாது, ஒரே நேரத்தில் முடிக்க முடியாது. அப்போ அதனால தான் இஸ்லாமிய சொல்லும்போது கேட்டால் இன்னொரு திருமணம் முடிச்சுட்டு வந்தால் தான் 3ஆம் கட்டத்தில் மனைவி வந்து என்ன செய்யலாம், சேர்ந்து வாழலாம். இது வந்து மனைவி கணவனை சொன்னால் அப்படி பிரச்சனை வராது. அவங்க வரையறை இல்லை, பிரிகிறாங்க சேர்றாங்க பிரிகிறாங்க சட்டப்படி திருமணம் முடிக்கிறாங்க அந்த மாதிரி வாழ்ந்துட்டு என்ன செய்யலாம். அப்படி யாருமே நடக்காது. 2 தடவை 3 தடவை நடந்தது பிறகு என்ன செய்வான்னு கேட்டால் என்ன இப்போ பார்த்தாலும் பிரச்சனை தான், வேற முடிவு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்போ இதை நாம் என்ன செய்ய தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு கட்டம். அடுத்தது இப்போ நீங்கள் வந்து அன்பளிப்பு, ஒரு கணவன் என்ன செய்வான்னு கேட்டால் மகரா தந்திப்பார், ஒன்றும் அன்பளிப்பாக தந்திருப்பார். அன்பளிப்புன்னா என்ன, உங்களுக்கு வந்து சில நேரங்களில் குடும்ப வாழ்க்கையில் வாழுகிற பொழுது ஏதாவது வீட்டுக்குரிய தேவைகள், ஒரு ஃப்ரிட்ஜை வாங்கி தந்திருப்பார், வாஷிங் மிஷின் வாங்கி தந்திருப்பார், அல்லது வந்து சந்தோஷம் மகிழ்ச்சியாக வந்து ஏதாவது நகை வாங்கி தந்திருப்பார், நகை வாங்கி கொடுப்பார், இந்த ஒரு காதுக்கு வாங்கி தந்திருப்பார், ஒரு தங்க செயின் வாங்கி தந்திருப்பார், இதெல்லாம் வாங்கி தந்திருப்பார். இதெல்லாம் அன்பளிப்பு வாங்கி தருவார். இப்போ அவர் மகர் தந்தது என்பது 10 பவுன், அன்பளிப்பு தந்தது 5 பவுன் வச்சுக்கொள்ளுங்க. இப்போ நீங்கள் அன்பளிப்பு தந்தை சேர்த்து கொடுக்கணுமானா அப்படி கிடையாது. அன்பளிப்பு கொடுக்க தேவையில்லை. அன்பளிப்பு அவர் கேட்கவும் கூடாது. ஏன் கேட்கக்கூடாது? இப்போ வந்து உதாரணத்துக்கு மனைவியை வந்து நீங்கள் மனைவி தான் தலாக் சொல்கிறீங்க, கணவன் தலாக் சொல்கிறீங்க. தலாக் சொன்னால் நீங்கள் மகரை கொடுக்கணும், அன்பளிப்பு கொடுக்கணுமா? அன்பளிப்பு கொடுக்க தேவையில்லை. அவர் கேட்கணுமா? கேட்கக்கூடாது. இல்லை நான் உனக்கு அது வாங்கி தந்தேனே, நான் இது வாங்கி தந்தேனே, கேட்கலுமா? கேட்கக்கூடாது. ஏன் கேட்கக்கூடாது? ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, கொடுத்த அன்பளிப்பை திரும்ப கேட்பது நாய் வாந்தி எடுத்துட்டு திரும்ப சாப்பிட்றது சமன்னு சொன்னாங்க. ஒரு நாய் வாந்தி எடுக்கிறது, அது திரும்ப அதே வாந்தியை திரும்பி சாப்பிடுது, இது எவ்வளோ கேவலம், இதுக்கு சமனான ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. யாருக்காவது அன்பளிப்பு கூட திரும்ப கேட்டிங்கன்னா இதுக்கு சமன் ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லிட்டான், கேவலம்னு சொல்லிட்டான். அதனால் வந்து மனைவிக்கு நீங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுகிற பொழுது கொஞ்சம் குறிப்பிட்ட காலம் வாழுகிற பொழுது மகிழ்ச்சியில் நிறைய கொடுத்துருப்பீங்க, நிறைய வாங்கி கொடுத்துருப்பீங்க. இதெல்லாம் அன்பளி, அதை தந்தேனே இதை தந்தேனே அதையும் இதைத்தா ஒன்றும் கேட்கக்கூடாது. அன்பளிப்புன்ற பேர் ஒரு பைக்கு வாங்கி கூட கேட்கக்கூடாது. பைக் வாங்கி கொடுத்துருப்பாரு, அதையும் கேட்கக்கூடாது. ஒரு காணி வாங்கி அன்பளிப்பாக காணி வாங்கி அதையும் கேட்கக்கூடாது. மகரத்தான் என்ன செய்யணும், திரும்ப மனைவி கொடுக்கணும், தவிர அன்பளிப்பாக கொடுத்து திரும்ப கொடுக்க தேவையில்லை. அவர் திரும்ப கேட்கவும் கூடாது. அப்போ என்ன செய்யணும், அதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ உங்களுக்கு வந்து அந்த இத்தா சம்பந்தமாக முழு விவரம், ஒரு கணவன் மனைவிக்கு இடையில் உள்ள இத்தா அது எந்த மாதிரி இருக்கணும் என்ற முழு டீட்டெயில், முழு தகவல் உங்களுக்கு நான் எத்தி வைத்திருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு இதில் சந்தேகம் இருந்தால் கூட கேட்கலாம், என்ன என்ன டவுட் இருந்தாலும் தாராளமாக கேட்டுக்கொள்ளுங்கள். எனவே இன்ஷா இது போன்று நாங்கள் ஒவ்வொரு நாளும் என்னென்ன பெண்களுக்கு தேவையான சட்டங்கள் இருக்கிறதோ அனைத்து சட்டங்களையும் ஆதாரத்தோடு உங்களுக்கு நம்ம சமர்ப்பிக்க இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி எதை கேட்டோமோ அதை வந்து இதை கேட்கிறவர்கள் உங்களோட வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் குர்ஆன் சுன்னத் அடிப்படையில் வாழ்ந்து மரணிப்பதற்கு எம் அனைவருக்கும் இறைவன் கிருபை செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.